ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலாக். பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ப்ரோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோமோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி போன டைம் பண்ணியிருந்தாங்களோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த டைம் ஆல்ரெடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வருவாங்களா, கமல் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் இந்த டைம் கோஸ்ட் பண்ணுறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த டைம் விஜய் டிவி தான் போடுவாங்க. சில பேர் கலர் டிவிஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் தான் போடுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஃபெமிலியர் ஆகிட்டாங்களா, அதனால தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து யார் யார் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிக் பாஸ்ல வந்து ரொம்ப பேர் சொல்கிறாங்க. ரொம்ப தெரிஞ்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 அந்த பேரை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் உள்ள குமரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியாக நடிச்சிருப்பார்ல, ரெண்டாவது தம்பியாக நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து வரக்கான வாய்ப்புகள் அது வந்து அதிகம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த டான்ஸ் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது, ப்ரொமோ ஈவெண்ட்ஸ் பண்ணது, அந்த மாதிரி வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வருவார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சா இனியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் லாஸ்ட் 2-3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் வந்து யாரோ ஒருத்தி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குமரன் வருவான்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து செந்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தம்பி இருக்காங்களே, அவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமெடி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து புகழ் வந்து புகழுக்கும் சான்சஸ் அதிகம். அதே மாதிரி மதுரமுத்தி இவங்க 2 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா காமெடி அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வருவாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் வில்லனா குரேஷி இருக்கார்ல, அவர் வந்து வாய்ப்பு இருக்கு. அவர் லாஸ்ட் சீசனே வருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வரல. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியஸ் சோபனா அவங்க அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிப்போம்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வச்சு தான் எல்லாமே சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நம்ம சொன்னது வந்து மேக்ஸிமம் ஒரு 4 to 5 பீப்புள் கண்டிப்பாக வருவாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் இருக்குது. அதுக்கு வந்து ஜோயா இருக்காங்களா, அவங்க போன டைமே குக் வித் கோமாளியில் இருந்தவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குக் வித் கோமாளியில் இருக்கிறவங்க 2-3 பேர் கண்டிப்பாக இந்த சீசனில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக காமன் பீப்புள் யாரும் வருவாங்களா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட்டு. லாஸ்ட் ஒரு டைம் தனலட்சுமி போயிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து காமன் பீப்புள் யாருமே வரதில்லை. ஸோ இந்த டைம் வந்து செலிபிரிட்டியில் யாராவது வர வாய்ப்பு அதிகம். சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் கும்மாப்பட்டி தங்கமணி கூட வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜிடிஎம்எல்ல பிஸி ஆகிட்டாரு. அதனால கண்டிப்பாக அவருக்கு வந்து வாய்ப்பு கம்மியும். மேக்ஸிமம் வந்து விஜய் டிவிலேயே ரொம்ப வருஷம் இருக்கவங்க ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த லிஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் வருவாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ அடுத்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோ வந்து ஆட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.